வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம யூபிஎஸ்சி டாப்பர்ஸ் ஆன்சர் காப்பி அனாலிசிஸ்ல ஆல் இந்தியா ரேங்க் 1 யூபிஎஸ்சி 2024 டாப்பர் சக்தி துபேயோட ஆன்சர் ரேட்டிங்கை தான் பார்க்க போறோம். ஸோ டைரக்டா கொஸ்டின் உள்ளார போயிடலாம் ஸ்டூடெண்ட்ஸ். Probability is confined integrity, which is usually regarded as being incorruptible. What is the significance of probability in governance? How important is the role of leadership in fostering probability and ethical governance in public service? Explain with suitable illustrations. ஸோ ஓவரால் இந்த கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா 3 காம்பனன்ட் இருக்கு. அப்புறம் 10 மார்க்கர் கொஸ்டின் வேற. இதை வந்து 2 பேஜுக்குள்ளார நம்ம வந்துட்டு கண்டிப்பாக அட்ரஸ் பண்ணி ஆகணும். ஸோ இந்த பர்டிகுலர் கொஸ்டின் அப்படின்றது நம்மளுடைய சிலபஸ் காம்பனண்ட்ல ஜிஎஸ் பேப்பர் 4ல எத்திக்ஸ்ல வந்துட்டு தியரி காம்பனண்ட்ல செக்ஷன் ஏலேருந்து பிக் பண்ண கொஸ்டின். சரி, இதுக்கு ஆல் இந்தியா ரேங்க் 1 சக்தி துபே அவங்க எப்படி எஃபெக்டிவா ஆன்சர் ரைட்டிங் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். இன்ட்ரடக்ஷன் பொறுத்த வரைக்கும் கிளியரா விசிபிளா இருக்குது. இவங்க வந்துட்டு ஒரு டெஃபினிஷனல் அப்ரோச்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுலயும் குறிப்பா அந்த ஃபர்ஸ்ட் மேஜர் காம்பனண்ட்டை வந்துட்டு அவங்க வந்துட்டு அட்ரஸ் பண்ணியிருக்காங்க இன்ட்ரடக்ஷன்ல. ஃபாலோடு பை தட் பாடி ஆஃப் த ஆன்சர் வந்துட்டு சப்ஹெட்டிங் கம் பாயிண்ட் வைஸ் அப்ரோச்ல போயிருக்காங்க. பாடி ஆஃப் த ஆன்சர்ல என்ன நோட்டபிளான விஷயம்னா அந்த செகண்ட் மேஜர் காம்பனண்ட்டை சப்ஹெட்டிங்கா போட்டுட்டாங்க. தேர்ட் மேஜர் காம்பனண்ட்டை வந்துட்டு அடுத்த சப்ஹெட்டிங்கா போட்டுட்டாங்க. ஸோ ஓவரால் 3 செக்மெண்ட்டையும் அட்ரஸ் பண்ணிட்டாங்க. நாலாவதா கேட்குற வித் சூட்டபிள் இல்லஸ்ட்ரேஷன்ஸ் அப்படின்றது வந்துட்டு எக்ஸாம்பிள்ஸ் மூலியமா எல்லா பாயிண்ட்டுக்குமே எக்ஸாம்பிள்ஸ் கம்பல்சரியா மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த விஷயம் தான் நான் வந்துட்டு ரிப்பீட்டேட்டிவாக சொல்லுவேன். ஆல் இந்தியா ரேங்க் 1 இல்லை எந்த டாப்பர்ஸோடைய ஆன்சர் காப்பியுமே நம்ம அனலைஸ் பண்ணுறப்ப என்ன ஒரு விஷயம் நோட்டபிளாக வாட்ச் பண்ணுறோம்னா, ஒரு கொஸ்டின் வந்துட்டு எப்படி வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஆன்சர் பண்ணணும் அப்படின்றத நம்ம வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு லேர்ன் பண்ணிக்கணும். அதையும் கொடுத்துருக்கிற அந்த ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட், டைம் மேனேஜ்மெண்ட் உள்ளார பண்ணுறது தான் மிகப்பெரிய சேலஞ்சு. அதுக்கு நம்ம ரிப்பீட்டேட்டிவாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வரணும் ஸ்டூடெண்ட்ஸ். நாட் ஓன்லி தட், இப்போ இந்த பாடி ஆஃப் த ஆன்சர் அட்ரஸ் பண்றப்ப பாருங்க, அந்த செகண்ட் மேஜர் சப்ஹெட்டிங் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டியில 4 பாயிண்ட் எழுதியிருக்காங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு 1/2 மார்க் விகிதத்துல 2 மார்க் ஈஸியா கிடைச்சிரும். இந்த எக்ஸாம்பிள்ஸ், வெரைட்டிஸ் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் வந்துட்டு இவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறதே வந்துட்டு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு 1 மார்க் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அண்ட் அடுத்த சப்ஹெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இங்க 3 பாயிண்ட் எழுதியிருக்காங்க. ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு 1/2 மார்க் விகிதத்துல 1.5 மார்க் கிடைச்சிரும். அண்ட் இங்கேயுமே எக்ஸாம்பிள்ஸ் வேரியஸ் வாக்ஸ் ஆஃப் லைஃப்ல இருந்து எழுதியிருக்காங்க. இதுக்கு ஒரு 1 மார்க் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். இன்ட்ரடக்ஷன்ல 1 மார்க் கிடைச்சிரும். கன்க்ளூஷன் சிம்பிளிஃபைடா ரொம்ப சம்மரைஸ்டு ஃபார்மட்ல இருக்கிறதுனால 1/2 மார்க் தான் கிடைக்கும். ஸோ ஓவரால் இந்த பர்டிகுலர் ஆன்சரை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரடக்ஷன் கன்க்ளூஷன்ல 1.5 மார்க் எடுத்திருக்காங்க. பாடி ஆஃப் த ஆன்சரை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் மேஜர் சப்ஹெட்டிங்ல 3 மார்க்ஸும் செகண்ட் இதுல 2.5. ஸோ 5.5 + 1.5 இந்த பர்டிகுலர் ஆன்சர்ல 10 மார்க்ல 7 மார்க் எடுத்திருக்காங்க. ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் மார்க்காகவும் நான் சொல்லுவேன். ஏன்னா என்ன ஒரு முக்கியமான விஷயம் இம்ப்ரெசிவா இருக்குன்னா, இந்த பர்டிகுலர் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் எவ்வளோ லென்த்தியாக இருந்தாலும் அதை வந்துட்டு எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வேரியஸ் காம்பனண்ட்டாக கம்பார்ட்மெண்டலைஸ் பண்ணி அதில் கேட்டிருக்க எல்லா விஷயத்தையும் கம்ப்ளீட்டாக ஆன்சர் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம வந்துட்டு இந்த ஆல் இந்தியா ரேங்க் 1 சக்தி துபேட் வந்து கண்டிப்பாக லேர்ன் பண்ணிக்கணும். ஸோ இவங்களுடைய மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி மெயின்ஸ் எக்ஸாமினேஷனில் அவுட் ஆஃப் 250 மார்க்ஸ் 141 மார்க்ஸ் எடுத்திருக்காங்க. ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் மார்க்ஸ் இன் எத்திக்ஸ். ஸோ நம்ம இந்த விஷயத்த லேர்ன் பண்ணி நம்மளுமே வந்துட்டு இன்கார்பரேட் பண்ணணும். ஸோ ஓவரால் இன்னைக்கு இவங்க வீடியோல இருந்து என்ன நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்திக்ஸ்ல தியரி காம்பனண்ட்ல ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஆன்சர் ரொம்ப முக்கியம். அது வந்துட்டு இன்ட்ரடக்ஷன், பாடி, கன்க்ளூஷன் கண்டிப்பா நம்ம ஃபாலோ பண்ணணும். பாடி ஆஃப் த ஆன்சரை பொறுத்த வரைக்கும் சப்ஹெட்டிங் கம் பாயிண்ட் வைஸ் ஃபார்மேட் ஃபாலோ பண்ணிக்கலாம். கீவேர்ட்ஸ் அண்டர்லைன் பண்ணணும். அதுல முக்கியமான டெர்மினாலஜிஸ் ஹைலைட் பண்ணி காமிக்கணும். எக்ஸாம்பிள்ஸ் எழுதுறப்ப என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா வேரியஸ் வெரைட்டிஸ் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ், ஹிஸ்டாரிக்கல் எக்ஸாம்பிள், பொலிட்டிக்கல் எக்ஸாம்பிள், அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், ஐஏஎஸ், ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் உடைய லைஃப்ல இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ்ல இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ், நம்மளோட பர்சனல் லைஃப்ல குறிப்பா வந்துட்டு ஸ்கூல், காலேஜ் லைஃப் அண்ட் தென் வந்துட்டு நம்ம ஒர்க் அட்மாஸ்பியர்ல இருந்தாலுமே வந்துட்டு அதையுமே வந்துட்டு நம்ம வந்துட்டு இன்க்ளூட் பண்ணி எக்ஸாம்பிள்ஸா காமிச்சோம்னா நம்ம எத்திக்ஸ்ல மேக்ஸிமம் மார்க் ஃபெச் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி எத்திக்ஸ் ரிலேட்டடாகவும் இல்லை ஜிஎஸ் பேப்பர் ரிலேட்டடாகவும் டாப்பர்ஸ் ஆன்சர் காப்பி அனாலிசிஸ் இல்லை ஆன்சர் ரைட்டிங் இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.